தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். பான் கார்டு வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே மிக சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதாவது ரூ. 1000 அபராதம் மற்றும் பான் கார்டு செயலிழப்பு ஏற்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பான் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான தகவல் ஒன்று மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது பான் மற்றும் ஆதார் இணைப்பிற்கான கடைசி தேதி நெருங்கி வருவதாக மத்திய அரசு தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இந்த இணைப்பு இதுவரை செய்யப்படவில்லை என்றால் 1000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதனுடன் பான் கார்டு செயலற்றதாகவும் மாற்றப்படலாம் என்றும் மத்திய அரசு தெரிவிக்கிறது. பான் கார்டு அப்படின்றது வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யறது, வங்கி கணக்கு திறக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு, ஷேர் மார்க்கெட் பரிவர்த்தனை உள்ளிட்ட பல முக்கிய பணிகளுக்கு அத்தியாவசியமான ஆவணம். பான் செயலற்றதாகிவிட்டால் இந்த சேவைகள் அனைத்தும் தடைப்படும். அதனால் தான் பான் ஆதார் இணைப்பு வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது. ஸோ இதற்காக தான் பார்த்தீங்கன்னா பான் ஆதாரை இணைக்கணும் அப்படின்னு வருமான வரித்துறை மத்திய அரசும் கேட்டுக்கொண்டுட்டு இருக்காங்க. இது வருகின்ற டிசம்பர் கடைசி தேதி வரையும் தான் உங்களால் ஈஸியாக இணைக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் பான் கார்டு நீங்கள் இணைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரூ. 1000 அபராதம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் இணைக்காமல் இருக்க அனைவருக்குமே ஜனவரி 1ல இருந்து அப்படியே தொடர்ந்து இந்த பான் கார்டு செயலற்றதாகிவிடும். இதனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுவும் அதிக அளவில் பெர்சன்டேஜில் பிடிக்கப்படும் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் வீட்டில் இருந்தே பான் ஆதார் இணைப்பை இணைக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் மொபைல் அல்லது லேப்டாப்பில் சில நிமிடங்களில் செய்து முடிக்கலாம். இதற்கு ஆன்லைன்ல வெப்சைட்ல வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுல லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பான் எண் ஆதார் எண் இணைப்பு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் ஷேர் பண்ணி ஓடிபி கேட்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களோட பான் ஆதார் முற்றிலும் பூர்த்தி செய்யப்பட்டுரும். இதற்காக லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் பகுதியில் பான் மற்றும் ஆதார் எண்ணை பதிவிட்டால் உங்களுக்கு வீட்டில இருந்தே ஈஸியா உங்களோட பான் ஆதார் இணைக்கப்பட்டதா அப்படின்றதையும் ஈஸியா செக் பண்ணிக்கலாம் இதன் மூலமாகவும். ஸோ இந்த டிசம்பர் 31, 2025 அனைவருமே பான் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க பாருங்க. இல்லைனா உங்களுக்கு சிக்கல்கள் அப்படின்றது அதிகமாகவே ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.